இல்ல அதுல என்ன நடக்குதுன்னா 8ஆம் தேதி நாங்க அறிவிச்சு கேட்கும்போது முதல்ல அனுமதி கேட்கும்போது கொடுத்துட்றாங்க. அப்புறம் கண்டந்தேவி தேர் திருவிழா இருக்குது, அது ரொம்ப உணர்வுபூர்வமான சிக்கலா இருக்குது, அது சென்சிட்டிவ் விஷயங்கிறாங்க. அதனால மொத்த காவல்துறையும் நாங்க அங்க போயிடுவோம் பாதுகாப்புக்கு, அதனால இங்க உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த உயர் காவல்துறை அதிகாரி, மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நானே பேசினேன். அப்படின்னா அடுத்த நாள் கொடுங்க, நான் நேத்தே வந்துட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்ப அடுத்த நாள் இன்னைக்கு கொடுங்கன்னு கேட்டேன். நீங்க மனு கொடுங்க, நாங்க மேலிடத்தில் கேட்டுட்டு சொல்றேன். நாங்க கொடுத்தோம். அப்புறமா இரவுல அந்த ஒரு நேரம் வச்சிருக்காங்க, அதிக 1 மணிக்கு தான் வேலை செய்யறாங்க அவங்க. இரவு ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு தான் மறுத்து கொடுக்கறதெல்லாம் 1 மணிக்கு வீட்டுல எழுப்பி கொடுப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இல்ல எங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதுன்னு. இப்ப எனக்கு வேற வழி இல்லை, நாளைக்கு எனக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இருக்கு, அடுத்தடுத்து வேலை இருக்கு. அவங்களுக்கு ஒரே வேலை தான், எனக்கு பல வேலை இருக்குது. அதனால நான் அனுமதி கொடுத்தா போராடுவேன், அனுமதி கொடுக்கலைனாலும் மீறி போராடுவேன். என்ன அதிகபட்சம் வழக்கு தானே, சிறை தானே, அதெல்லாம் அஞ்சுகிற ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியுதா? அது ஒண்ணும் இல்லை. எனக்கு 100 கேள்விகள் இருக்கு, அதை என் மக்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திற்கு எழுப்புவேன். திருடர்களை நீங்க அதிகாரத்துல வச்சா அவர் பாஸ்வேர்டை திருடுறான், பணத்தை திருடுறான்னா நான் என்ன சொல்றது உங்களுக்கு? சொல்லுங்க. ஓரணியில் கூடுறதே இதுக்குத்தான். ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது, கூடி திருடுவோம், கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை பண்ணுவோம். நீங்க எல்லாம் தானே கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்கறீங்களே, 4.5 ஆண்டுகளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மண் காக்காம, மொழி காக்காம, மானம் காக்காம. இப்பதான் மண் காக்க போறீங்களா? இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், நாங்க தான் திருடி தின்னுக்கிட்டு இருந்தோம். மலைய கல்குவாரின்னா மலையை எம்சாண்டு நொறுக்கி வித்தோம், ஆத்து மணல் எல்லாம் அள்ளி வித்தோம், நாங்க தான் வித்தோம். மொழியை நாங்க தான் சிதைச்சு அழிச்சோம். எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா? பாப்போம். எழுத்து இருக்குது, அது என்ன மொழியில இருக்குது? இங்கிலீஷா தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க. நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு, ரெயின்போவா அப்படியே தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு, வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல. இதான் அவங்க தமிழ் மொழி காக்குறது. அடுத்து மானம், எங்களுக்கு மானம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கள? இருக்கா? தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம், சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை 1000, 500 வேட்டி, சேலை, அரிசி, பருப்பு, சாராயம், பணத்துக்கு கையந்த பிச்சைக்கார கூட்டமா, மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு இன்னைக்கு மண் காக்குறேன், மொழி காக்குறேன், மானம் காக்குறேன். அதே தான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம். யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம்? எப்ப பேசுறீங்க? 6 மாசத்துல தேர்தல், இப்ப வருது அக்கறை. இப்பதான் மொழியே தெரியுது, இப்பதான் மானம் தெரியுது, மண் தெரியுது. கேவலம். ஓரணிகள் திரளணும். எதுக்கு திரண்டு என்ன செய்ய போறோம்? திரண்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி 150 கோடி ஒரு மாநகராட்சி இல்ல. அப்ப நாடங்களும் கேட்டா காசு இல்ல, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க காசு இல்ல. இந்த சிக்கலை கொண்டு போங்க, என் தாய் தங்கையினுடைய கண்ணீரை கொண்டு போங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்துல மிகப்பெரிய போராட்டம் இருக்குங்கிற செய்தியை கொண்டு போங்க. நன்றி.